Future Vision Study Center, Salem. பாருங்க, இப்போ நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து ஃபெர்மெண்டேஷனுடைய ஆர்டர் அண்டு ஃபெர்மெண்டேஷன்ஸோடைய ஈவனா ஆடா இந்த மாதிரி எல்லா நேச்சர்ஸ் ஆஃப் இதையும் பார்த்தோம் போன கிளாஸ் எல்லாமே. எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், அதாவது வந்து இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு இன்வர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஃபெர்மெண்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கு இன்வர்ஸ் கேட்குறாங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் அவுட் த இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், எஃப் இது ஒரு ஃபெர்மெண்டேஷன் 1 2 3 3 எலிமெண்ட்ஸ், 1 மேப்பிங் டு 2, 2 மேப்பிங் டு 3, 3 மேப்பிங் டு 1. இப்போ எஃப் இன்வர்ஸ் கேட்குறாங்க. எஃப் இன்வர்ஸ்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 3 எலிமெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸில் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ், தட் இஸ் ஆன் டு மேப்பிங் மாதிரி. 1க்கு இமேஜ் 3, ஸோ 3, கீழே 2க்கு இமேஜ் 1, தென் 3க்கு இமேஜ் 2. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3, 1 2 3க்கு 2 3 1ன்றது இமேஜ். இப்போ இன்வர்ஸ்னும் போது ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது இது 1 2 3, 1 tends to 2, 2 tends to 3, 3 tends to 1. இப்போ இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு பார்க்கும்போதோ 2 tends to 1, 2 tends to 1. அப்போ வந்து என்ன ஆகுது, இன்வர்ஸ் இமேஜ் எடுக்கிறோம். இன்வர்ஸ்னும் போதோ இங்கே இருக்கக்கூடிய 2 3 1க்கு இன்வர்ஸ் இமேஜ் என்னவாக இருக்கும் அப்படின் போதோ என்ன இருக்குது நமக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் 1 ஆனது எங்கே போகுது, 2க்கு போகுது, தென் 2 ஆனது 3க்கு போகுது, 3 ஆனது 1 கோஸ் மேப்பிங். இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் டொமைன் டு கோடொமைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே என்ன பார்க்குறோன்னா, இதே 1 2 3 போட்டுக்கிட்டு இப்போ கீழே கூடிய நம்பர்ஸ் 1 தானே, 3யோட இமேஜ் என்ன 1. அப்போ 1உடைய ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்க்குறோம். 1உடைய ப்ரீ இமேஜ் என்ன 3. அடுத்து 2 பார்க்குறோம். 2உடைய ப்ரீ இமேஜ் என்ன, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 1. 3உடைய ப்ரீ இமேஜ் என்ன 2 2. இதுதான் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடாலஜி. இப்போ அதே வந்து 2 ஃபெர்மெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 ஃபெர்மெண்டேஷனுடைய ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 2 3 4 தட் மேப்ஸ் டு 2 4 1 3, பீட்டா ஈக்குவல் டு 1 2 3 4 தட் மேப்ஸ் டு 3 4 1 2 அப்படின்னு இருக்குன்னா, தென் ஃபைண்ட் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 2 3 4 போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1 tends to 2, 2 tends to 4, இங்கே வந்துடும் 2 tends to 4, 4 tends to 2, 3 tends to 1, 1 tends to 3, 4 tends to 3, 3 tends to 1. இதுதான் வந்து 2 ஃபெர்மெண்டேஷனுடைய ப்ராடக்ட். 2 ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட் பண்ணும்போதோ இதோடைய மேப்பிங், இதுலேருந்து இது எந்த மேப்பிங்க்கு போகுது அப்படின்னு நம்ம பார்த்து அதோடைய ப்ராடக்ட் நம்ம எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த இன்வர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபெர்மெண்டேஷன்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தீரம். இந்த தேர்த்தில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் பி இஸ் ப்ரைம் நம்பர், இஃப் பி இஸ் ப்ரைம் தென் எஸ்பி தேர் ஆர் p minus 1 factorial plus 1 elements x satisfied x power of p is equal to e அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபெர்மெண்டேஷன் குரூப்பே எடுத்துக்கிறோம். அந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் குரூப்பில் நம்ம எஸ்என்ன்றது வந்து ஃபெர்மெண்டேஷன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சிம்பாலிக்லி டினோட்டட் பை எஸ்என். என்னுடைய வேல்யூஸ் கேரி அவுட் ஆக அதுக்கேற்ற மாதிரி ஃபெர்மெண்டேஷனுடைய குரூப்பு டிகிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். S2னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் 2 ஃபெர்மெண்டேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு இருக்குது. எஸ்பி அப்படின் போதோ where p is the prime number, where p is a prime number, prime number அப்படின்னு இருக்கும் போதோ, ப்ரைம் நம்பராக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸோடைய குரூப்பு உடைய என் வேல்யூ ப்ரைம் நம்பராக இருக்கும் பட்சத்தில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, there are p minus 1 factorial plus 1 elements s satisfied x power of p is equal to e. அப்படின்னு என்னங்க அர்த்தம், இதோடைய n தட் இஸ் பின்றது இங்கே ப்ரைம் நம்பர்,
ப்ரைம் நம்பர்லேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணி அதோடைய ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சி அந்த ரிசல்ட்டோட ஒன்று ஆட் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு அத்தனை எலிமெண்ட்ஸு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றாங்க. எக்ஸ் பவர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் S3ன்னு எடுத்துக்கிறோம். 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 3ன்றது ப்ரைம் நம்பர். அப்போ எக்ஸ் பவர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? இந்த S3யில் 3 எலிமெண்ட்ஸ் p minus 1 factorial plus 1 elements of x3 satisfying s power of p is equal to e. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p minus 1 that is 2 factorial plus 1 that is 3. அப்போ இந்த S3ன்ற குரூப்பில் பெர்மிட்டேஷன் குரூப்பில் 3 எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 1 2 3 3 1 2 1 2 3 3 2 1 1 2 3 3 2 1 3. இந்த 3 எலிமெண்ட்ஸும் பிலாங்ஸ் டு ஆக்சுவலாக ஃபெர்மெண்டேஷன் குரூப் S3. ஓகேங்களா? S3யில் இருக்குது. S3யில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து 6 எலிமெண்ட்ஸ் 3 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுனா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன கண்டிஷன்? எக்ஸ் பவர் ஆஃப் 3 தட் இஸ் இதுக்கு வந்து பவர் ஆஃப் 3 எடுக்கும் போதும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இ அப்படின்ற எலிமெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் ஆகுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய கான்செப்ட். ஸோ 3 எலிமெண்ட்ஸ் should be satisfied these conditions. x power of 3 is equal to int element அப்படின்னு நமக்கு கொடுத்துரும். அது எதெல்லாம் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா x3யில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த தேர்தோட ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் p minus 1 factorial plus 1 elements yes satisfies x power of p is equal to e. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸில் நார்மலைசர் அப்படின்ற போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா XA இன்ட்டு AX, அதாவது A கூட ஜியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் இந்த காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, ஏ கூட காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதோடைய கலெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். தட் இஸ் கால் நார்மலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ எஸ்பெஷலி ஏ ஜியில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஏன்ற எலிமெண்ட்ஸு கூட தட் இஸ் காமிடேட்டிவ் XA இன்ட்டு AX காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த எலிமெண்ட்ஸோடைய கலெக்ஷன் தான் என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்ட்ரலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஜியில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதோடைய கலெக்ஷன் தான் என்னது சென்ட்ரலைசர் ஆர் சி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லப்போம். அடுத்து சென்டர் ஆஃப் இசட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஃபார் ஆல் இசட் பிலாங்ஸ் டு ஜி என்ன ஆகுதுன்னா எந்த எலிமெண்ட்ஸ் ஜியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கூடையும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த எலிமெண்ட்ஸோடைய கலெக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சென்டர் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நார்மலைசர்ன்றது ஏவை பொறுத்து, சென்ட்ரலைசர்ன்றது வந்து ஆக்சுவலாக கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸ். சென்டர் ஆஃப் இசட்ன்றது ஜியில் கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் கலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். நார்மலைசர்ன்றது ஆஃப் ஏ அப்படின்னா ஏவை பொறுத்து சொல்கிறோம். சென்ட்ரலைசர்னால் எடுத்துக்கிற சப்குரூப்பை பற்றி சொல்கிறோம். சென்டர் ஆஃப் இசட்னா குரூப்பில் இருக்கக்கூடிய ஜியில் இருக்கக்கூடிய இசட்டுன்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தென் சச் எ கலெக்ஷன் இஸ் செட் டு பி சென்டர் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இங்கே முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏயும் சி ஆஃப் ஜியும் சப் குரூப் ஆஃப் ஜி, பட் சென்டர் ஆஃப் குரூப் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் போர்டில் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா
every group is isomorphic to a subgroup of subgroup A of X for some approximate X is known as Cayley's theorem அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எவ்ரி குரூப் ஆனது ஏதாவது ஒரு சப்குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக, எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சப்குரூப் ஆஃப் ஏஎஸ் ஃபார் சம் அப்ராக்சிமேட் ஆஃப் எக்ஸ். ஒவ்வொரு குரூப்பும் அதோடைய சப்குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அந்த சப்குரூப்போடைய ஐசோமார்பிக் தான் டினோட்டட் பை ஏ ஆஃப் எஸ் ஃபார் எஸ் இஸ் சம் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய தீரம் தான் கேலேஸ் தீரம் அப்படின்றது சொல்கிறாங்க. கேலேஸ் தீரம். அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான தீரத்தில் இது முக்கியமான 3 டெஃபினிஷன்ஸ். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டெஃபினிஷன் ரிலேட்டடாக இது ஏன் சப்குரூப்புன்னு சொல்கிறோம், இது ஏன் நார்மல் சப்குரூப்புன்னு சொல்கிறோம்னு பார்த்துக்கலாம். அடுத்து கேலேஸ் தேரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம த்ரூ பை பேக் போர்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தீரம் தட் இஸ் என்னது, if P is prime number then there are P minus 1 factorial plus 1 elements are satisfying x power of P is equal to E அப்படின்றது நம்ம எப்படி அப்படின்றத நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் இதையும் என்ன பண்ண போகிறோம்னா பேக் போர்டில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம்னா மேக்ஸிமம் we finished group concepts. We maximum finished our group concepts. Then in next class most probably we shift over to ring. ஓகேங்களா? கவனிங்க, நம்ம போன கிளாஸில் எல்லாமே ஃபெர்மெண்டேஷன்ஸு, ஆர்டர் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸு, கேட்டகரிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன்ஸ், தட் இஸ் ஈவன் ஆர் ஆட் ஃபெர்மெண்டேஷன்ஸ், இதை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அதே கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா how to find out the inverse of the fermentations அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா let f is equal to that is 1 2 3 1 2 3. இதோட மேப்பிங் பார்த்தீங்கன்னா 2 3 1. இது ஒரு fermentations. இது ஒரு fermentation. The fermentation F can be defined as 1 2 3. That 1 2 3 can be mapped, 1 mapped to 2, 2 mapped to 3, 3 mapped to 1. Now in the questions what they ask to find F inverse. Okay. So we are going to find out what is the inverse of F. This is very easy. See, solution given F is equal to 1 2 3 and this is mapping to 2 3 1. Now you taken this 1 2 3 as it is. F inverse can be taken as usual 1 2 3. Now you have to see image elements, that is 1 is inversely have the image 3, that is 1 has the inverse image of 3, that is 1 have the inverse image of 3, 3 have the inverse image of 2, 2 have the inverse image of 1. Like that we have, that is 1 have the pre-image 3, then 3 have the pre-image 2, 2 have the pre-image 1. Here see, what is the first element? 1. Here 1 have the pre-image 3, second element is 2, 2 have the pre-image 1, third element is 3 have the pre-image 2. So this is F inverse. That's all. This is the method to find out easily inverse of the given fermentations. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இங்கே மேப்பிங்கில் டொமைன் கோடொமைன் போடும்போது என்ன ஆகும்? டொமைன் கோடொமைன், இது டொமைன், இது கோடொமைன். The elements are 1 2 3. Here the 1 mapping to, according to the given fermentation, 1 mapping to 2,
then 2 mapping to 3, then 3 mapping to 1. 3 mapping to 1. This is the functions given in the domain codomain as it is in the given permutations. கொடுக்கப்பட்ட பெர்மண்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இன்வெர்ஸ் இமேஜ்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் it is the inverse image. What is the pre-image of 2? What is the pre-image of 3? What is the pre-image of 1? So what is the pre-image of 2 here? What is the pre-image of 2? 1. What is the pre-image of 3? 2. What is the pre-image of 1? 3. You see, pre-image of 1 is 3, pre-image of 2 is 1, pre-image of 3 is 2. That's all. So, what is the given in the fermentation that can be transformed into the functions defined from domain to codomain? Domain and the codomain functions define பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா கொடுக்கப்பட்ட ஃபெர்மெண்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஃபெர்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ இதோடைய இன்வர்ஸ் நம்ம எடுக்கும் போதோ என்ன வேல்யூஸ் வருதோ அதே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்து ஃபெர்மெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு 1 ப்ரீ இமேஜ் 3, 2 உடைய ப்ரீ இமேஜ் 1, 3 உடைய ப்ரீ இமேஜ் 2 அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த inverse of the given function. Similarly, if the given function suppose f is equal to 1, 2, 3, then 2, 3, 1. The function is the same thing I given, that is 3, 1, 2. 3, 1, 2. The function is given like this. Then they has to find out what is f inverse. The same thing we kept 1, 2, 3 as it is. First you see the inverse image of 1 is 2. The inverse image of 2 is 3. The inverse image of 3 is 1. That is 2, 3, 1. This is 2, 3, 1. See here, this is the function 2, 3, 1. Its inverse is 3, 1, 2. I taken this inverse as a function. Then I take the inverse. I get this as a function. This as a function. So, what is the observations? என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம்? எஃப்ன்ற ஃபெர்மெண்டேஷனுக்கு எஃப் இன்வர்ஸ் இது. அந்த எஃப் இன்வர்ஸையே நான் ஃபங்க்ஷனாக எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தோன்னா ஐ காட் அகெயின் the original f 2, 3, 1 like this. Okay, so it is very clearly all of them understood how to find out the inverse of the given fermentations. Inverse of the given fermentations. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஐடென்டிட்டியே எடுத்துங்க, that is identity fermentations 1, 2, 3, 1, 2, 3. It is identity element. I already told 1, 2, 3 is the identity function. Identity, that is 1 tends to 1, 2 tends to 2, 3 tends to 3. Then if you want to find out f inverse, then if you want to find out f inverse 1, 2, 3, 1 tends to 1, 2 tends to 2, 3 tends to 3. So what the elements you get? The same elements you got it. What the functions is defined, that function itself get as a f inverse, that is 1, 2, 3, 1, 2, 3. So I already told in the last 2 class before, the group of fermentations, that is fermentation is nothing but a group under multiplications. I proved that. So all of them will sound in that concept the same way, the same thought, the same concept here discussed. There we said f itself is the inverse of function f. On that class அப்பயே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த f1ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா f1க்கே என்னவாக இருக்குது, இன்வர்ஸாக இருக்குது, f2க்கே இன்வர்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம போன 2 கிளாஸுக்கு முன்னாடி பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கே f1, 2, 3, 1, 2, 3 எடுத்துக்கிட்டோம். தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி மேப்பிங்.
இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறோம். அந்த 1 2 3 1 2 3 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 1 tends to ரிவர்ஸ் இமேஜ் எடுக்கும் போதும் 1 tends to 1, 2 tends to 2, 3 tends to 3. So the same elements exist. This is also inverse of the given function. So அப்போ என்ன சொன்னதுன்னா ஐடென்டிட்டி மேப்பிங் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேப்பிங்காக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபெர்மெண்டேஷனுடைய இன்வர்ஸும் அதுவேகத்தான் இருக்கிறது என்பதை இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டாக்க அந்த ஃபெர்மெண்டேஷன் மூலிமா how to find out F inverse அப்படின்றது இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2 ஃபெர்மெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டாக்க 2 ஃபெர்மெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 ஃபெர்மெண்டேஷனுடைய ப்ராடக்ட் கேட்குறாக்குன்னு வச்சுங்க. சப்போஸ் if the 2 fermentations is given, suppose fermentations alpha is equal to 1 2 3 4 1 2 3 4 and the mapping of the alpha is 2 4 1 3. Then another one is beta. We take the 1 2 3 4. The mapping is 3 4 1 2. The mapping is 3 4 1 2. Then they has to find alpha into beta. They has to find alpha into beta. That means they has to find out the product of these 2 fermentations. The product of these 2 fermentations. Now you are going to see how to find out the product of these fermentations. Here what is given? Here I write alpha is equal to beta. Alpha is 1 2 3 4. The corresponding images are 2 4 1 3 into beta 1 2 3 4. Corresponding images are 3 4 1 2. Now you find out the product of 2 fermentations. Now you find out the product of 2 fermentations, that is 1 2 3 4. Here 1 goes to 2, then 2 goes to 4. 1 tends to 2, then 2 tends to 4. So we write as here 4, here 4. 1 tends to 2, 2 tends to 4. Here 2 tends to 4, 4 tends to 2. 4 tends to 2. Here 3 mapping to 1, 1 mapping to 3. Then 4 mapping to 3, 3 mapping to 1. So this is the product of 2 fermentations. Here alpha is the one fermentations and beta is the another fermentations. You multiply here the product. Product means you never take the elements and multiple with some other elements in second fermentation. It is not like that. You have to product the 2 fermentations like image wise. Here 1 tends to 2 means here 2 tends to 4. So the mapping 1 tends to 4 in the alpha into beta fermentations. Like the 2 tends to 4, here 4 tends to 2 and 3 tends to 1, 1 tends to 3, 4 tends to 3, 3 tends to 1. This is the fermentations. This is also one of the fermentations you got by multiplying the 2 fermentations alpha into beta. Okay, so from this we clearly understood how to multiply the given 2 fermentations, and how to obtain the result of that product. Okay, similarly if you take any alpha is equal to 1 2, take two elements, then the 1 2 goes to identity and beta is equal to 1 2 2 1 is the 2 fermentations for 2 elements exist. Then again you find out alpha into beta, that is 1 2 into 1 2, then 1 2 2 1. What result you got? 1 tends to 1, 1 tends to 2. So 1 2 2. 2 tends to 2, 2 tends to 1.
We got it 1 to 2 1. We got it 1 to 2 1. How we can got this like this? Because alpha here, alpha is the identity fermentations. Alpha is the identity mapping. So all of them well known. Whatever the function you take and operate with int element, the same functions exist. Here alpha is the identity. Alpha is the identity fermentations and beta is not identity. If we multiply alpha into beta, we get the beta only as a result because alpha is the identity mapping, that is identity fermentations. அப்போ identity fermentation nature என்ன? எந்த fermentation எடுத்து அது கூட ஆப்ரேட் பண்ணாலும் வரக்கூடியது அதே fermentation தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இங்கே அதே fermentations எக்ஸிஸ்ட் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா பீட்டா வந்து ரிசல்ட்டை பண்ணும்போது 1 2 2 1 பீட்டாவே வரும்போதோ then automatically it is well known alpha is the identity mapping. So this is the way to find out how to obtain the product of the two fermentations. Okay, எல்லாருக்கும் இது கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்னொரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இதில் if p is prime, then there is p minus 1 factorial plus 1. If p is prime, then p minus 1 factorial plus 1 elements satisfies எதங்க satisfy பண்ணதா? satisfies s power of p is equal to e. இது ஒரு தேரம் சொல்கிறாங்க. இந்த தேரத்தில் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளமே கேட்டிருக்காங்க. போன டிஆர்பிக்கு முந்தின டிஆர்பி ஃபஸ்ட்டு கொஸ்டினே பி சீரியஸில் இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தட் இஸ் if p is prime, then p minus 1 factorial plus 1 elements satisfies x power of p is equal to e. இங்கே எக்ஸ்னு வச்சுங்க. p minus 1 factorial plus 1 elements x satisfying s power of p is equal to e. What is the meaning அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாருமே தெரியும். இப்போ இது எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா especially it is we have to going to prove for fermentation group. ஃபெர்மெண்டேஷன் குரூப்பில் தான் அதை பார்க்குறோம். இந்த கான்செப்டை ஃபெர்மெண்டேஷன் குரூப்பில் பார்க்குறோம். தியரமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா if p is prime then அப்படின்னு சொல்லி in sp அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. in sp that p is prime. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபெர்மெண்டேஷன் குரூப் is symbolically denoted as s power of n இல்லைங்களா? it is a fermentation group of degree n அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் குரூப்பில் இந்த n வந்து சப்போஸ் கேரிஸ் ப்ரைம் நம்பர் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரைம் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் குரூப்பில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p minus 1 factorial plus 1 elements should satisfy x power of p is equal to e அப்படின்னு சொல்கிறாங்க. x power of p is equal to e அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் S3ன்னு எடுத்துக்கிறீங்க. S3ன்றது ஃபெர்மெண்டேஷன் குரூப்புன்ட்டு தெரியும். என்னக்கு இங்கே என்ன 3 is nothing but prime number. இந்த ப்ரைம் நம்பரில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? தட் இஸ் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 அடுத்தது 1 2 3 2 1 3 லைக் தட் 6 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர்.
6 எலிமெண்ட்ஸ் இருக்கும், தட் இஸ் 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம். 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே போன 2 கிளாஸ்க்கு முன்னாடியே படித்தோம். தட் இஸ் Sn is a fermentation group of degree n, as Sn is a fermentation group containing n factorial elements அப்படி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ 3னா 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது கான்செப்ட். 3 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது கான்செப்ட். தட் இஸ் 6 எலிமெண்ட்ஸ். இதில் S3ன்ற ஃபெர்மெண்டேஷன் குரூப்பில் 6 எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இப்போ இந்த கான்செப்டுக்குள்ளே வரோம். இந்த கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க, S3 அப்படின்னா S3 இஸ் எ ப்ரைம் நம்பர். அப்போ இந்த S3யில் இருக்கக்கூடிய 6 எலிமெண்ட்ஸில் நல்லா கவனிச்சிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, தென் P-1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1. இங்கே Pன்றது என்னது, ப்ரைம் நம்பர் 3. ஸோ 3-1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1. 3-1 factorial plus 1, that is called 2 factorial plus 1. 2 factorial is nothing but 2 plus 1 is equal to 3. 2 plus 1 is equal to 3. Then what he says, there are 3 elements in the S3. There are 3 elements in the S3 should be satisfied. Which one, what satisfied? This, that is x power of p is equal to e. x power of p is equal to e. என்ன சொல்கிறாங்க, 6 எலிமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்த 6 எலிமெண்ட்ஸில் 2 plus 2, 2 factorial plus 1, that is 2 plus 1 equal to 3. 3 எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும்னா, இந்த S3ன்ற ஃபெர்மெண்டேஷன் குரூப்பில் 3 எலிமெண்ட்ஸ் among the 6, 3 elements should be satisfied these conditions. S power of p is equal to e அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 6 எலிமெண்ட்ஸில் 3 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணோம், இந்த x power of p is equal to e என்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த S3ல் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் should be satisfied these conditions அப்படின்ற ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்காக, அதாவது யூனிவர்சிட்டிஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்கும் போதோ அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸில் இது ஒன்று இருக்குது. அப்போ இது எப்படி S power of p is equal to e அப்படின்ற கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் த ஃபெர்மெண்டேஷன் குரூப் ஆஃப் n carries prime fermentation group of 3 or fermentation group of primes, that is 3, 5, 7 like that goes on. ஓகேங்களா. இதுதான் இந்த தேர்வுடைய மெயின் கான்செப்டு. இதுதான் ஒரு Pன்ற ஒரு ப்ரைம் நம்பரை கொண்டுள்ள ஒரு ஃபெர்மெண்டேஷன்ஸ் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெர்மெண்டேஷன்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ், 3 elements should be satisfied these conditions. So suppose for example 1, 2, 3, then anyone 2, 1, 3. Suppose you take it and p, here what is the p value, that is what is the p value here, x power of p is equal to e means here what the result you got, e is a prime, here 3 is a, we taken here 3 is a prime number. So 3 it should be is equal to int element. 1, 2, 3, 2, 1, 3 goes to int element. That is int element means here 1, 2, 3, 1, 2, 3. We got it by using the as usual product of the fermentations. Okay, as usual the product of the fermentations you got like that. This is a not exactly this one like that one example. ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டியிருக்கேன். எதெல்லாம் எக்ஸாக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்லைடில் 3 நான் ஃபெர்மெண்டேஷன் சொல்லியிருக்கேன். அந்த ஃபெர்மெண்டேஷன்ஸை எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், ஐண்ட் எலிமெண்ட்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், தட் இஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ் இருக்கும். நார்மலைசர்,
அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் H அப்படின்றது சில டெஃபினேஷன் நான் ஸ்லைடில் படிச்சிருக்கேன். நார்மலைஸ்ன்றது என்னென்னா n of a is equal to x belongs to G such that ax equal to xa அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்டர் ஆஃப் G அப்படின்னு சொல்லியிருக்கோம். C of H is equal to x belongs to G such that hx equal to xh or h belongs to capital H அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் டெஃபினேஷன்ஸ். n ஆஃப் ஏன்றது என்ன, ஏ கூட எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக ஜியில் இருக்கோ அதோடைய கலெக்ஷன் தான் n ஆஃப் ஏ. அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நார்மலைசர் அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் இசட் அப்படின்றது என்னென்னு சொல்கிறோம்னா ஹெச்சில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸு கூடவும் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதோடைய கலெக்ஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து குரூப்பா நார்மல் குரூப்பா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த இதில் நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக இன்னொரு தியரம் முக்கியமானது ஒன்று நம்ம சொல்கிறோம். தட் இஸ் கால் கேலிஸ் தியரம். கேலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி குரூப் is isomorphic to some subgroup of group. Some subgroup of is isomorphic to subgroup. Isomorphicness சொல்லிக்கலாம் ஸ்டேட்மெண்ட். every group is isomorphic to its subgroup. It is denoted by A of S, where X is some approximate. அப்படின்னு சொல்கிறாங்க. where X is some approximate. அப்படின்னு சொல்கிறாங்க. கேலிஸ் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இஸ் சப் குரூப் இஸ் டினோட்டட் பை ஏ ஆஃப் எஸ் வேர் எஸ் இஸ் சம் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கேன், இதில் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். இது ஸ்டேட்மெண்ட் கிளியராக. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சம் சப்குரூப் ஆஃப் ஜி and it is denoted by A of S where A is some approximate அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. this is the கேலிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதில் சில கான்செப்டை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். டெஃபினேஷன் வைஸ் நான் சொல்ல வரல. டெஃபினேஷன் வைஸ் நான் வந்து ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். இதில் கான்செப்ட் வைஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இஸ் சப் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது டினோட் பை ஏ ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். வேர் எக்ஸ் இஸ் சம் அப்ராக்சிமேட்னு சொல்லியிருக்கோம். இது மூணுத்தையும் சொல்லியிருக்கோம். இதில் கேலிஸ் தியரத்தில் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன, இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், தட் இஸ் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். ஜின்ற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். அது ஃபைனட் குரூப்பாகவும் எடுத்துக்கலாம் அல்லது இன்ஃபைனட் குரூப்பாகவும் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ப்ராப்ளமேட்டிக். நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் G1, G2, G3, G4 goes to Gn goes to ஒரு இன்ஃபைனட்டே எடுத்துக்கிறேனே, இன்ஃபைனட் குரூப்பே எடுத்துக்கிறேன். இல்லையா ஃபைனட் குரூப்னா Gn வரைக்கும் எடுத்துக்கலாம். வாட் எவர் இட் மேபி Gn வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அது ஃபைனட்டு, கோஸான்னு எடுத்துக்கிட்டால் அது என்னது இன்ஃபைனட்டாக மாறிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எலிமெண்ட் ஜின்ற ஒரு எலிமெண்ட் ஜியிலேருந்து எடுக்கிறேன். இட் பிலாங்ஸ் டு ஜி. அதை நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஜி கூட ஆப்ரேட் பண்ணுறேன். தட் இஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு
ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூட இதை பெருக்கிறேன். தட் இஸ் ஜி இன்ட்டு G1, G2 into G, G3 into G, G4 into G, like that Gn into G, like that goes on. இப்படி எடுத்துக்கிறாங்க நாங்கள் G1 to Gn வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அது ஃபைனைட். Gnலேருந்து இன்னும் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், போய்கிட்டே இருக்குது. தட் இஸ் கால் இன்ஃபைனைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு ஜின்ற ஒரு எலிமெண்ட்டு ஜியிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த ஜின்ற எலிமெண்ட்டை ஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூட என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் குரூப் அண்ட் திஸ் இஸ் சப் குரூப். எப்படி சொல்ல முடியுது? இது குரூப் ஒன்றும் இது எதுக்கு எப்படி இதை வந்து சப் குரூப் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் என்ன இருக்குது? 0 +or -1 +or -2 +or -3 +or -4 goes on. இதுலேருந்தே ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கிறேன். 4 எடுத்து Z கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 0 +or -4 +or -8 +or -12 +or -16 like that goes on. இல்லைங்களா? G இதுதான் இங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த G தான் இந்த Z. இந்த G தான் இந்த Z. இந்த Gலேருந்தே ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அதுதான் இங்கே Gன்னு சொல்லியிருக்கேன். டேக்கன் G ஃப்ரம் G. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லேயே ஒன்று எடுத்துக்கிறேன். ஐ டேக்கன் as 4 from Z and multiplied with Z. What the result you got it? 4 into 0, 0. 4 into 1, +or -4, +or -2 become +or -8, +or -12, +or -16. Suppose in a +or -5, what's the result here? +or -20, like that goes on. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் Z வந்து ஒரு குரூப் அண்டர் அடிஷன் அப்படின்றது நல்லாவே தெரியும். அண்ட் ஜென்ரல் இன் ஜென்ரல் படிச்சிட்டோம், நம்மளாம் இதெல்லாம் படிச்சிட்டோம். Z இஸ் எ குரூப் அண்டர் அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, MZ அடிஷன் இஸ் ஆல்சோ எ சப் குரூப் ஆஃப் Z அண்டர் அடிஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா போன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். Z வந்து ஒரு குரூப் ஒன்றா, N இஸ் எனி இன்டீஜர், அந்த Z கூட பெருக்கி வரக்கூடிய ரிசல்ட்டும் ஒரு குரூப்பு தான். அது என்னவாக இருக்கும்? இசட்டுக்கு சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம போன ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அங்கே நேரம் வரும். ஸோ Z இஸ் எ குரூப். 4Z is also a group because it is also satisfy the which condition? Group conditions, closure, associative, identity and inverse. Then 4Z is a subgroup of G. 4Z is a subgroup of Z. It is clearly know that because this one எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கோம் இந்த கேள்வி ஸ்டேத்தில், every group is isomorphic to subgroup. Every group is isomorphic to subgroup where X is denoted by A of S and where S is some approximate அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போ Z isomorphic to 4Z. இப்போ பாருங்கள், ஐசோமார்பிக்னா என்ன சொல்லியிருக்கேன்? 1 to 1 on 2 ரெண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், 0 goes to 0, plus or minus goes to +1 goes to 4, -1 goes to -4, here 2 goes to 8, -2 goes to -8, 3 goes to +12, -3 goes to -12, like that. Each and every elements in the group have the unique image in 4Z. Each and every elements each and every elements in a group has a unique image
as a unique image in 4G. As a unique image in 4G, so it is 1 to 1. If it is onto, then we said that is called isomorphic. Here you see onto means what are the elements you taken from 4Z. Suppose 12 you taken, for 12 there is a what is the pre-image? Plus 3. If you take minus 12, what is the pre-image? Minus 3. If you take suppose 20, what is the pre-image? 5. So what are the elements you taken from 4Z? It has the pre-image in Z. It has the pre-image in Z. So automatically what the condition is satisfied? This is a group. This is a group. Z is a group. And 4Z, the same operation. 4Z comma plus is a subgroup. This subgroup, every group is isomorphic to subgroup. Every group is isomorphic to subgroup. For some x approximate, அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டை பொறுத்து 2 3 4 4 depends upon the some approximate, we get the result of subgroup. That subgroup should be always isomorphic to given group. That is called every group is isomorphic to is subgroup. Is isomorphic to is subgroup is the theorems. That theorem is nothing but Cayley's theorem. That theorem is nothing but Cayley's theorem concept. Okay, that is the way. Idan namukku enna kedaikuduna, that is the way we get Cayley's theorems. Suppose if we take one finite group, that is what is it? G is equal to 1 minus 1 minus I. To take any, then we take any elements from G. Suppose I take minus 1, then what is the result I got? Minus 1 into G, that is minus 1 plus 1 I minus I. Minus 1, 1 I minus I. Here 1 multiplied with minus 1 mapping. Minus 1 mapping to 1. Minus I is mapping to I is mapping to minus I. So 1 to 1. And every elements in the codomain have the pre-image. Minus 1 goes to 1, 1 goes to minus 1, I goes to minus I, minus 1 goes to I. So here again, this is I minus 1 into G, minus 1 into G and G. Here also this is group and this is also I into G, that is called every elements in the G and G have also every elements in G. So it is called improper subgroup. Improper subgroup of G. It is an improper subgroup of G. So here also the condition should be satisfied. That is every group is isomorphic to some subgroup of its group. This is the concept. Cayley's theorem concept புரியுதுங்களா? ஒவ்வொரு குரூப்பும் அதனுடைய சப்குரூப்புக்கு என்னவாக இருக்கும்? ஐசோமார்பிக்காக இருக்குன்றாங்க. ஐசோமார்பிக்னா என்ன மீனிங்? தட் இஸ் 1 to 1 on to இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்செப்டை மட்டும் எடுத்து இங்கே அனலைஸ் பண்ணுறோம். இப்போ கிளியர் ஆகிடுச்சுங்களா? Cayley's theorem கான்செப்ட் கிளியர் ஆகி போச்சுங்களா? தட் இஸ் த Cayley's theorems. Cayley's theorem should be valid for both finite and as well as infinite group. Both the finite as well as infinite group இது என்னாகும்? பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் குரூப்பு, சப்குரூப்பு, நார்மல் குரூப்பு, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், கோசட்ஸ், ரைட் கோசட்ஸ், லெஃப்ட் கோசட்ஸ், லக்ராஞ்சியஸ் தியரம்ஸ் and then permutations, nature of the permutations, like that so many topics covered in the group. Now we are in the finishing stage of group. After these classes we shift over to ring. Before we shift over to ring, in between sometimes we are going to analyze each and every repeated asked questions in TRB up to date. We are going to analyze and then we are going to solve it and we are going to discuss and as well as we are going to
captures the correct results. Okay, like that we are going to see each and every topics in the algebra. Okay, thank you. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.